பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் உச்சபட்சமாக ஒரே மாதிரியான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கடும் தண்டனை அளிக்கப்பட்டதன் விவரம் என்ன? பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபடுபவர்கள் அச்சம் கொள்ளும் வகையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு அமைய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்பதற்காக ஓர் எடுத்துக்காட்டாக அமையும் வகையில் கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அரக்கர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்திருந்தது. அத்தகைய சூழலில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். அதன்படி முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது குற்றவாளியான திருநாவுக்கரசுவுக்கு 5 ஆயுள் தண்டனையும் 30,500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது குற்றவாளி சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனையும், 4வது குற்றவாளி வசந்தகுமாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 5வது குற்றவாளி மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனையும், 6வது குற்றவாளி பாபுவுக்கு ஒற்றை ஆயுள் தண்டனையும், 7வது குற்றவாளி ஹரோன் பாலுக்கு 3 ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 8வது குற்றவாளி அருளானந்தம் மற்றும் 9வது குற்றவாளி அருண்குமாருக்கு தலா 1 ஆயுள் தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஆயுள் தண்டனை என்பது குற்றவாளிக்கு 14 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை வழங்கப்படும். ஆனால் நிர்பயா, கத்துவா, உன்னாவ் பாலியல் வன்கொடுமைக்கு பின்னர் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டது. சட்டப்பிரிவு 376D படி கூட்டு பாலியல் வழக்கில் ஈடுபடுவோருக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டது. ஒன்றுக்கும் மேற்பட்டோர் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுகிறது. கூட்டுச்சதி என்கிற ரீதியில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இந்த சட்டத்தின்படிதான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஈடுபட்ட 9 பேரும் இயற்கையாக மரணிக்கும் வரை ஆயுள் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து குற்றவாளிகள் மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் அங்கும் அவர்களுக்கு இதே தண்டனையே விதிக்கப்படும் என்றும் சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபடுபவர்கள் அச்சம் கொள்ளும் வகையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு அமைந்துள்ளது என்றும் கூறியுள்ளனர்.